வெளியே வேணாம் வெளியே வேணாம். அது பிடிச்சா நல்லா இருக்குண்ணா. போட்டு மட்டும் வச்சுக்கோங்க. திருவொற்றியூர் மண்டலம் 1 41வது சாதாரண கூட்டம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட இந்த 40 கூட்டங்களாக பல கோரிக்கைகள் வைத்து சில கோரிக்கைகளை மட்டுமே நிறைவேற்றி இன்னும் பல கோரிக்கைகள் நிறைவேற்றாமல் உள்ளது. 7வது வட்டத்தில் 7வது வட்டத்தில் மட்டும்தான் பிரச்சனைன்னு பார்த்தேன். ஆனால் திமுக கவுன்சிலர்ஸே பல பேர் எந்த வேலையும் நடக்கிறது இல்லை, கவுன்சிலர்களுக்கு அதிகாரி முறையாக சொல்றது இல்லை அப்படின்றத உள்ளுக்குள்ள அவங்க பேசுறத பார்த்தேன். அதிகாரிகளுக்கு உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கவுன்சிலர் கூட்டம் போட்டு அதிகாரிகள் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு அட்வைஸ் உள்ள நடந்துட்டு. இதுல இன்னொரு பெரிய கூத்து பாத்தீங்கன்னா 7வது வட்டத்தில் கவுன்சிலர் ஆபீஸ் பக்கத்துல கிட்டத்தட்ட இந்த மாநகராட்சி இந்த மாமன்றம் ஆரம்பத்துல இருந்து 7வது வட்டத்துல மாமன்றமா என்னைக்கு உருவாச்சோ அன்னையிலிருந்து ஏஇ ஆபீஸும் கவுன்சிலர் ஆபீஸும் நடைபெற்று கொண்டிருக்கு. ஒரு இடத்துல பாலகிருஷ்ண நகர் மெயின் ரோட்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏஇ ஆபீஸை தனிச்சையாக யாருக்கிட்டையும் எந்த ஒரு தகவலும் இன்றி எந்த ஒரு அப்ரூவலும் இன்றி தனிச்சையாக அது மாற்றப்பட்டு உள்ளதாக தகவல் வந்துச்சு. அதை இங்க கேட்டதுக்கு யாருமே எந்த பதிலும் சொல்லலை. ஏன் மாத்தினீங்கன்னு கேட்டா அது அப்படிதான் கவுன்சிலர் ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்க வேண்டிய அவசியமான சேர்மன் கேட்கிறாரு. ஆனா இங்க சேர்மன் மட்டும் ஜோனல் ஆபீஸ் பக்கத்துல அவர் ஆபீஸ் வச்சு நடத்துறாரு. ஆனா கவுன்சிலர் ஆபீஸ் பக்கத்துல ஏஇ ஆபீஸ் இருக்கணுமா? அது அவசியமான ஒரு கேட்கக்கூடிய சேர்மன் தான் இன்னைக்கு மண்டலம் 1 நடத்திட்டு இருக்காரு. ஒரு கவுன்சிலர் அப்போ யார் வச்சு வேலை வாங்குவாங்க? ஏஇ வச்சு வேலை வாங்குறதா இல்ல ஏஇ ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க, கவுன்சிலர் ஒரு இடத்துல உட்காந்து வேலை வாங்குவாங்களா? ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கூட போய் அந்த ஆபீஸை பார்க்க முடியாத நிலைமை கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களா இது பூட்டி கிடக்கு. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய வெல்ஃபேர் அசோசியேஷன் மக்கள் லெட்டர் கொடுத்துருக்காங்க. நானும் தினந்தோறும் ஆபீஸ்க்கு போறேன். பக்கத்துல அதிகாரி இருக்காங்களான்னு கேட்டா அதிகாரிகள் இந்த ஆபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அதிர்ச்சியான விஷயமே தெரியுது. என்னடா இது, இந்த மாதிரி கவுன்சிலர் ஆபீஸ் இருக்கு, ஏஇ ஆபீஸ் இருக்கு. கிட்டத்தட்ட மாநகராட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 2011 காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு வர ஆபீஸை எந்த அறிவிப்பு எந்த தகவல் இன்றி எந்த அப்ரூவல் இன்றி மாற்றப்பட்டு இது யாரு திராவிட மாடல் அரசுல இதுதான் நடந்து கொண்டிருக்கு. கேட்டா நாங்க சிறப்பான அரசாங்கம் நடத்துறோம், திராவிட மாடல் அரசாங்கம் நடத்துறோம்னு சொல்லி மாறு தட்டிக்கிறாங்க. வெக்கக்கேடா இருக்கு. இப்போ ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் சொல்லிட்டு சொன்னீங்க. 2026ல 100% எடப்பாடியார் முதலமைச்சர் ஆறது உறுதி. கண்டிப்பா 2026 எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மக்களுக்கு என்னெல்லாம் சேவைகள் இவங்க இந்த ஆட்சியில நடக்கலையோ அது உறுதியாக நாங்க செஞ்சு தருவோம். கண்டிப்பா ஆட்சிகளும் மாறும், காட்சியும் மாறும், காலம் மாறும். அதுக்கெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க யாரோட அழுத்தத்துல இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. அதான் சொல்றேனே, 7வது வார்டு எதிர்கட்சி கவுன்சிலர்ன்ற முறையில தான் இதை பண்றாங்கன்னு பார்த்தா இருக்கக்கூடிய எல்லா கவுன்சிலரும் உள்ள புலம்பிட்டு தான் இருக்காங்க. அதுதான் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தோட திட்டமா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க வைக்கிற கோரிக்கைகளோ நீங்க வைக்கிற அஜெண்டாவும் நீங்க வைக்கிற கோரிக்கைகளோ அஜெண்டா வைக்கிறீங்க.
அதிகாரிகளை வந்து அதை செயல்படுத்தாம இருக்கிறாங்களா, எப்படி பாக்குறீங்க அது? ஆமாங்க, நம்ம வைக்கக்கூடிய அதாவது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு மேனுவல் ஸ்ட்ராங் வாட்டரிங்ல மேனுவல் உடஞ்சிருக்குங்க. அதை சொல்லி கவுன்சிலர் ஆபீஸ்ல இருந்து நாங்க சொல்றோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் மாத்தல. இப்ப போனா கூட வாவு தெருவுல நீங்க அந்த மேனுவலை வந்து உடஞ்ச நிலையிலே இருக்கும் பார்க்கலாம். அந்த கோரிக்கையை கவுன்சிலர் ஆபீஸ்ல இருந்து சொல்லக்கூடிய கோரிக்கையை நிராகரிக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோட வேலை செய்யறாங்க அதிகாரிகள். ஏன்னு எனக்கு தெரியல, அது என்ன காரணம் தெரியல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர் தான் அஇஅதிமுக கவுன்சிலரும், அதை அவங்க ஏத்துக்கல. ரெண்டாவது கார்கில் நகர்ல ஒரு நபர் வந்து அந்த குளத்துல விழுந்து இறந்துட்டாரு. இது ஒரு வீடு கட்டும் போது சேஃப்டி ப்ரொசீஜர் அப்படின்னு இது கட்ட சொல்றாங்க, கிரீன் நெட் கட்டணும், சேஃப்டியா இருக்கணும், அதெல்லாம் ரூல்ஸ் போட தெரிஞ்ச கார்பரேஷனுக்கு தாங்க செய்யக்கூடிய வேலை இல்லை. அது ஒரு குளம் வெட்டினா குளமா இருக்கும், யார் வேணா போனா அங்க உழக்கூடிய சூழ்நிலை இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாதா? இவங்கெல்லாம் எல்லாருமே வந்து அதிகாரிகள் வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது படிச்சு ஒரு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா மற்றவங்களை கேட்கக்கூடிய கேள்வி கேட்டு ஃபைன் போடக்கூடியவங்க இவங்க செய்யக்கூடிய வேலையில ஒரு உயிர் போயிருக்கு. இதுக்கு யார் பதில் சொல்லுவா, யார் பொறுப்பேற்றுவா, இதுக்கு என்ன நடவடிக்கை? திருப்பூர் நெடுஞ்சாலையில் வந்து ஸ்டாம் வாட்டர் வந்து தனியார் ஹோட்டல்கள் கழிவுநீர் வந்து அதை கலக்கிறத வந்து ஆய்வு பண்ணாங்க. ஆனால் இது வரைக்கும் அதை உள்ள பார்த்தாங்க, நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க காசு வாங்கிட்டு போயிட்டு, ஏன்னா அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராச்சும் இந்த மாதிரி இருக்கா போவாங்க, இது பண்றாங்களா, ஓகே பேரம் பேசுவாங்க, காசு வாங்கிடுவாங்க. அந்த காசு வந்து சேர்மனுக்கு முறையா சேர்ந்துச்சுன்னா அதுக்கு அந்த திட்டம் சிறப்பா நடக்கும். சார், 7வது வார்டில் கழிவுநீர் எடுக்கிறதுக்காக 5000 ரூபாய் வந்து ஃபைன் போட்டுருக்காங்க. ஆனால் சம்பந்தப்பட்ட பார்ட்டிக்கு 1000 ரூபாய் தான் பில்லு கொடுத்துருக்காங்க. 4000 ரூபாய் வந்து பார்ட்டிக்கு போவே இல்லை பில்லு. இது எப்படி பாக்குறீங்க? 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர்ன்றனால கேட்குறேன். இது வந்து மிகப்பெரிய தவறுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைன் வந்து போடக்கூடாது. ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு கழிவு நீர் வந்து சம்புல தான் எடுக்க முடியும். ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை. அது எடுக்கிறாங்கன்னு ஃபைன் போட்டதே தவறு. அதுலயும் 5000 வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு பில்லு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பத்திரிகையாளரே சொல்றாரு, அது ப்ரூஃபும் அவரு என்கிட்ட காமிச்சாரு. ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்றதே வேலையை வச்சிருக்காங்க. 5000 ரூபாய் ஃபைன் வாங்கி 1000 ரூபாய்க்கு பில்லு கொடுத்துருக்காங்க. 1000 ரூபாய்க்கு பில்லு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பித்தலாட்டம் பண்றது, பொய் சொல்றது, மக்கள் கிட்ட போய் பணத்தை வந்து ஃபைன்ன்ற பேர்ல கட்டாயப்படுத்தி வசூல் பண்றதே இந்த மாநகராட்சி, அது ஜோன் 1ல ரொம்ப அதிகமா நடந்து கொண்டிருக்கு. இதை வந்து நாங்க வந்து கண்டிப்பா 2026ல இன்னும் 2-3 மாசம் தான் எலெக்ஷன் வரப்போகுது. அஇஅதிமுக தலைமையில் அண்ணன் எடப்பாடியார் முதல்வராக பொறுப்பேற்பது உறுதியாக உள்ளது. மக்கள் அனைவரும் அண்ணன் வரணுன்றதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ உள்ள சொன்ன மாதிரி காலம் மாறும், காட்சி மாறும், ஆட்சியும் மாறும். தொகுதி ஃபுல்லாக